தமிழகத்திற்கு 2026ஆம் ஆண்டுதான் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆனால் தற்போதே தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது திமுக என்றுதான் கூற வேண்டும். இன்று நடைபெற்ற திமுகவின் உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்திலே 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 6 முக்கிய தீர்மானங்கள் கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலே நடைபெற்ற இந்த கூட்டத்திலே முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதல் தீர்மானம் தமிழ்நாட்டை மேம்படுத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு என்ற வழக்கமான ஒரு தீர்மானம். அதற்கு அடுத்தபடியாக ஒன்றிய அரசுக்கு கண்டனம், அதாவது இந்தி மொழி திணிப்பு ஆகியவற்றிற்கு போன்ற செயல்பாடுகளை பட்டியலிட்டு அதற்கான ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்க மத்திய அரசுக்கு கண்டனம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மீனவர்கள் நலனை காப்பீர்கள் என்ற வகையிலே அந்த இலங்கை அரசிலே புதிய அரசு வந்திருப்பதால் உடனடியாக அவருடன் பேச்சு நடத்தி சமரச தீர்வு காண வேண்டும், தமிழர் மீனவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்திய அரசுக்கு தற்போது வேண்டுகோள் வைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 4வதாக மணிப்பூரில் ஏற்பட்டு வரும் வன்முறையை கட்டுப்படுத்தி அந்த தீயினை அணைக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு தீர்மானம். 5வதாக நிதி உரிமையை நிலைநிறுத்தும் வகையிலே மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுத்து உரிய நிதியை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற வகையில ஒரு தீர்மானம். 6வது தீர்மானம் தான் மிக முக்கியமானது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகவும் உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்குங்கள் என்ற வகையிலே மு.க.ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். அதன் அடிப்படையிலே தற்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் திமுக அரசை கூட்டாட்சி, அதாவது அன்னை தமிழ்நாட்டை, அந்த தீர்மானத்தை அப்படியே வாசிக்கிறேன். தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது, தீர்மானங்கள் கிடைத்திருக்கிறது. அதிலே அன்னை தமிழ்நாட்டை உயர்த்தவும் அகில இந்தியா முழுமைக்கும் கூட்டாட்சி அரசை மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். அகில இந்தியா முழுமைக்கும் கூட்டாட்சி அரசை மலர வைக்கவும், தமிழ்நாட்டிற்கு அல்ல அகில இந்திய முழுமைக்கும் கூட்டாட்சி அரசை மலர வைக்கவும் பெருந்தகை அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பால விழாவை கண்டு கம்பீரமாக வளர்ந்து வருகிறது என்றும் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கழகத்தை 6வது முறையாக ஆட்சிக்கும் வாய்ப்பை தமிழருக்கு வழங்க வேண்டும். அந்த வகையிலே தொண்டர்கள் உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும் என்ற வகையிலே குறிப்பிடும் வகையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றியும் வளமான தமிழ்நாட்டை கழக அரசு, திமுக அரசு உருவாக்கி வருகிறது என்றும் இனி என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையுடன் சொல்லி வருவதாகவும், பயனடைந்தவர் சொல்லும் பாராட்டும் பயனாளிகளின் மனநிறைவும் சேர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை மீண்டும் மலர வைக்கும் என்பதில் ஐயமில்லை என்ற வகையிலே நம்பிக்கையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி திமுக அரசின் சாதனைகள், திட்டங்கள், முதலமைச்சர் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகள், தொலைநோக்கு பார்வைகள் அனைத்தையும் மக்களுக்கு நிலைநிறுத்தும் வகையில தேர்தல் பரப்புரையை தற்போதே தொடங்குங்கள் என்ற வகையில் கட்சி தொண்டர்களுக்கு உயர்நிலை செயல் திட்டக்குழு கேட்டுக் கொள்வதாக மு.க.ஸ்டாலினின் உத்தரவை செயல் திட்ட குழுவின் தீர்மானமாக தற்போது நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதனால் திமுக களமிறங்கி இருக்கிறது. தேர்தல் பரப்புரைக்கு தற்போது திமுக களமிறங்கி இருக்கிறது. வீடு வீடாக சென்று பரப்புரை செய்வது போன்றவற்றிலே கவனம் செலுத்த வேண்டும் என்றும், திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலே பல்வேறு பரப்புரை கூட்டங்களை நடத்த வேண்டும். அந்தந்த சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட பகுதியில் அந்தந்த மாவட்ட செயலாளர் தலைமையிலே கூட்டங்களை நடத்த வேண்டும் என்ற வகையிலும் தற்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது மிக தெளிவாக சொல்லும் அரசியல் செய்தி. திமுகவின் இன்றைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் சொல்கின்ற அரசியல் செய்தி, தேர்தலுக்கு திமுக தயாராகிறது என்ற வகையில ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று மிக தெளிவாக மத்தியில் கூட்டாட்சி என்ற வகையிலும் தமிழகத்திலே மீண்டும் திமுக ஆட்சி மலர வேண்டும், தொடர வேண்டும் என்ற வகை, தற்போதைய ஆட்சி தொடர வேண்டும் என்ற வகையிலும் மிக தெளிவாக குறிப்பிட்டு சூசகமாக தங்களுடைய தேர்தல் பணிகளை இன்றே தொடங்குங்கள் என்ற வகையில் உத்தரவு போடப்பட்டிருப்பதைதான் நம்மால் பார்க்க முடிகிறது.